Hello friends, welcome back to our Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறோம். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஆயிலாக இருந்தது. நான் காலையிலே வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன், பட் அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஆயிலியாக ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிசோவோட ஆயில் அப்சார்பிங் ஷீட்டை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு சூப்பராக ஆயில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதான் நான் வந்து பண்ணுறேன். எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு ஆயில் எடுக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பாருங்கள். நான் எடுத்ததுக்கும் எடுக்காததுக்கான இது வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த க்ளோவினஸ் வந்து அப்படியே போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே ஷீட்டை வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு எடுக்கிறேன். எனக்கு கண்ணுக்கு மேலே நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் வந்து எடுக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் டேப் பண்ணியே எடுங்க, ரொம்ப இதெல்லாம் பண்ண வேணாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அவ்வளோ ஆயில் இருக்கு என் ஃபேஸில். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட டோனர் வந்து எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த டைமில் என்கிட்ட வந்து காட்டன் பேட்ஸ் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லேயே தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டு ஹேண்ட்லேயும் அப்படி இப்படின்னு திருப்பிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கிறேன். ஏன்னா வந்து ஹெவி பார்ட்டி மேக்கப் லுக் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மாய்ஸ்சரைசர் நல்லாவே அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோஃபையோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், பெஸ்ட் ஃபார் ஆயில், ஆக்னே, பிம்பிள் அந்த மாதிரியான ஃபேஸ்க்குள்ள எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இது வந்து சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் சொல்லுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மெப்லைனோட லிப் பாம் தான் போட போகிறேன். இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, பட் ஏதோ ஓகே அப்படின்னு இந்த வாட்டி போடலான்னு தோணுச்சு. ஏன்னா யூஸ் பண்ணாமலே இருக்க முடியாது. ஸோ பாருங்கள், லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஇக்வலோட சன்ஸ்க்ரீன் லோஷன் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட காலி ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஏதாச்சும் சூப்பராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அண்ட் நான் வந்து காலையில் தான் இதை ஷூட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அப்படியே சன்ஸ்க்ரீன் என்னோட ஸ்கின் கேரை வந்து நான் அப்படியே இதில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்காக தான். அண்ட் இது போட்டதும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த ஒரு லுக் வந்து பிடிக்கும். அண்ட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப மஸ்ட், டெய்லி போடணும். ஈவினிங் கூட போட வேணாம், பட் காலையில் கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா காலையில் நமக்கு வந்து சன் வருது இல்லையா? ஸோ சன் மூலியமாக நமக்கு வந்துட்டு இன்டோரில் இருந்தாலும் அந்த வெளிச்சம் படுறதால நமக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன ஆகும், இந்த ஸ்கின்னோட இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டே குக்கியோட பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது காட்டுறதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணல, மறந்துட்டேன். ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சேன். நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் மிஸ் கிளரோட ஐப்ரோ பென்சில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஈஸியாகவும் நமக்கு வந்து இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு ஒரே லெவலில் இல்லாததுனால அந்தளவுக்கு போடும்போது கொஞ்சம் கடுப்பாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ஈக்குவலாக இருந்ததானே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் எனக்கு ஆயிலியாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எல்ஏ கேர்ளோட கலர் கரெக்டர் எடுக்கிறேன், ஆரஞ்சு கலர் கரெக்டர். ஸோ இது வந்து என்னோட அண்டர் ஐஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பட் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த ரியாக்ஷன் அப்படி கொடுத்தேன். ஸோ என்ன பண்ணேன், சரி ஓகே அவ்வளோவா போட வேணாம். ஏன்னா நமக்கு பிளெண்ட் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் ரொம்ப லைட்டாக எடுத்தால் போதும், ரொம்ப ஹெவியாலாம் எடுக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷனோ கன்சிலரோ அதுக்கு மேலே போடும்போது ஒரு ரெட்னஸ் மாதிரி அங்கே ஃபீல் கொடுக்கும். அதுக்காக தான். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி கொடுக்குதுன்னா ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து கன்சிலர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கன்சிலர் கூட இந்த கலர் கலர் மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ரெட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் தனியாக கன்சிலர் இன்னொரு லேயராக போட வேணாம், மிக்ஸ் பண்ணி போடும்போது தென் அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடலாம். ஸோ நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் புதுசாக வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. என் வீடியோஸில் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி நான் காமிச்சதே இல்லை மேக்கப். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபிட்மியோட கோல்டன் கேரமல் அந்த ஒரு ஷேட் தான் வந்து எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு தான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணுறேன்.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைடு மட்டும் அப்ளை பண்ணுறேன் சீக்ஸில் இருந்து. ஸோ அப்படியே வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் மெத்தட் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் நான் இப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணோம்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு கேக்கி ஃபீல் வந்து கொடுக்காது, அதுக்காக தான். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நல்ல என்னோட பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்துட்டு டார்க்காக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் சம்மர் சீசன்னால கொஞ்சம் என் ஃபேஸ் டேன் ஆனதுனால இது இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் நான் வந்துட்டு கண்ணு சுற்றி அப்ளை பண்ணலை. கண்ணை சுற்றி நம்ம வந்து கன்சீலர் தான் போட போகிறோம். ஸோ அதனால நான் வந்துட்டு அப்ளை பண்ணலை. தென் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து என் நெத்தியில், என் மூக்கில், என்னோட சின் கிட்ட எல்லாமே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஃபேவரட்டான மெப்ளைனோட கன்சீலர் தான் வந்து எடுக்கிறேன். இது வந்து கேரமலோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃப்ரண்ட்லேயும், அதாவது ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் மட்டும் நான் கன்சீலர் போட மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு கேக்கி ஃபீல் ஒரு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஸோ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன், ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபிட்மி மெப்ளைனோட ஃபிட்மி, இதில் நிறைய மெப்ளைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிட்மியோட பவுடர் தான் அது வந்து எடுத்து நான் என்னோட அண்டர் ஐஸில் வந்துட்டு போடுறேன். ஸோ இது எதுக்குன்னா என்னோட அண்டர் ஐஸில் வந்துட்டு ஆயில் சூப்பராக வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு மெத்தட் நான் பண்ணுறேன். நிறைய பேர் பண்ணுவாங்க, நான் இதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அதாவது அது இருக்கிற பவுடரே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான், பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ ஷேடோ தான். ஸோ ஐ ஷேடோக்கு நான் ஒரு க்ரீஸ்க்காக வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து எடுக்கிறேன். ஸோ அதை வந்து ஐஸ்க்கு மேலே வந்து இந்த க்ரீஸ் லைனில் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ பிளெண்ட் பண்ணுறது அது கரெக்டாக ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஆரஞ்ச் ஐ ஷேடோ தான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதை வந்து என்னோட எண்டில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஐஸ் ஃபுல்லாகவே நான் வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டன் ஒரு ப்ரான்ஸ் கலர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த கலர் என்னோட ஃப்ரண்ட்டில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சட்டிலாக அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்துட்டு பளிச்சுன்னு இருக்காது. நல்ல ஒரு மைல்டான ஒரு கலர்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அந்த ஒரு காப்பர் ஒரு ப்ரான்ஸ் அந்த மாதிரியான ஒரு கலர் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு ஐஷேடோ வந்து கொடுக்குறேன். ஸோ சேம் நான் அதே வந்துட்டு இந்த ஐஸ்லையும் பண்ணுறேன். ஸோ நான் வந்து எப்படின்னா ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்று அப்படின்னு வர மாட்டேன். நான் என்ன பண்ணுறேனோ அதே தான் இந்த ஐஸ்லையும் போட்டுகிட்டே தான் வருவேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம்பரோட காஜல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த வாட்டி. ஏன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. எப்போவுமே அந்த ஜெல்லையில யூஸ் பண்ண போர் அடிச்சிடும்ல. ஸோ அதுக்காக நான் இந்த வாட்டி வந்துட்டு உங்களுக்கு ஸோ அதனால இந்த வாட்டி நான் வந்து காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் மேலேயும் கீழேயும் சேர்த்தே நான் போட்டுடுறேன். அண்ட் இது வந்து ஒரு சூப்பரான காஜல். நம்ம வந்து பிரைடலுக்கே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாட்டர் ப்ரூஃப் காஜல்னு நான் சொல்லுவேன். ரொம்ப லாங் லாஸ்டிங், ரொம்ப சூப்பர் ஜெட் பிளாக் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா என்னோட ஹைஸ்க்கு மேலே தெரியாமல் காஜல் பட்டுடுச்சு. பட் அது எனக்கு பரவாயில்ல. நான் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நான் கீழேயும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐஸ் முடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த ஐஸ் வந்து பண்ண போகிறேன். அண்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஒரு ஐஸ் அப்ளை பண்ணப்போ. ஸோ நான் எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து தான் பண்ணுவேன். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஒரு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ நான் முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த நமக்கு மேலே பட்டுருந்தது இல்லையா, அதுக்கு மேலே நான் வந்து லைட்டாக வந்து கன்சீலர் வந்து மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு டாட் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷேடோ இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஐஷேடோ அதே வந்து அது மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன். லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நமக்கு அது போக போக அந்த கிளிட்டர் வந்து ஒரே லெவலில் ஆகிடும். ஸோ பிரச்சனை வராது. ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணேன்னா சேம் ஐஷேடோவில் இருந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நான் என்னோட சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஒரு ப்ரான்ஸ் ஒரு கான்டூர் கொடுத்த மாதிரி ஆகிருக்கும் நம்மளோட சீக்ஸ் வந்து. ஸோ சேம் நான் அதே மாதிரி இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னோட ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கான்டோர் பண்ணுறது, ப்ளஷ் கொடுக்கறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பேலட்ல இருந்து நம்ம வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஷ்க்கு ஒரு பிங்க் அந்த மாதிரி எடுக்கிறேன். பட் நல்லா வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு பேலன்ஸை மட்டும் ஜஸ்ட் இப்படி டேப் தான் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிளெண்ட் நல்லாவே பண்ணுறேன் அந்த ப்ரஷ்லேயே.
ஏன்னா நம்ம அழுத்தம் நல்லா கொடுத்துட்டோம்னா அதிகமாகிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஒரு பிங்க் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து லைட்டாக அப்ளை பண்ணேன். ஸோ எனக்கு இந்த ஒரு பிங்கி ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ மேபி சில பேருக்கு நிறைய மேக்கப் போட்டது பிடிக்காது. ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணேன்னா ஐலாஷ் வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஐலாஷை வந்து கேர்ள் பண்ணுறேன். ஸோ சேம் இதே ஐலாஷ் தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அது ஆல்ரெடி நான் வந்துட்டு காய வச்சிருந்தேன், அதான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா லிப்ஸ்டிக் போடலாம். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த வீடியோவில் நான் வந்து 2 லிப்ஸ்டிக் காட்டியிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட், ஒரு சில்லி ரெட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரெட் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சில பேருக்கு அந்த ரெட் பிடிக்காதுன்றதுனால நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லிப் லைனர் வச்சுட்டு லிப்பை வந்து டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக. ஸோ லிப்ஸ்டிக்கு நான் இந்த மெப்ளைனோட லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன், லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். பட் சில பேருக்கு வந்து பிரைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இன்னொரு லிப்ஸ்டிக்கும் வந்து காட்டியிருக்கேன். அதுவும் பாருங்கள், அது கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் நான் வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டதுனால ஸோ எனக்கு இதுதான் பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஐலாஷ் வந்து வச்சுருந்தேன் இல்லையா காயறதுக்கு. ஸோ அதை வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஐலாஷ் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேம் நான் இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி நான் ஐலாஷ் வந்து வைக்கிறேன். ஸோ நம்ம பிகினராக இருந்தால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இது வைக்கிறதுக்கு, கொஞ்சம் கோணையாக தான் போகும். பட் பிரச்சனை இல்லை, நம்ம வைக்க நமக்கு வந்து வாட்டம், அதாவது நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு வாட்டம் வந்துட்டு இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு. தென் என்ன பண்ணேன்னா சும்மா பொட்டு வச்சு பார்த்தேன். அதாவது நான் ஜஸ்ட் இந்த ஃபேஸ்க்கு எப்படி இருக்குன்றதுக்காக நான் இந்த பொட்டு வச்சு பார்த்தேன். எனக்கு பர்சனலாக பொட்டு வச்சு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு என் ஃபேஸ்க்கு அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப மாடர்ன் விட ட்ரெடிஷ்னல் வந்து எனக்கு ரொம்ப சூட் ஆகும். ஸோ அதனால் நான் சும்மா பொட்டு வச்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதுக்கு பதில் சாரி கட்டியிருக்கலாமோன்னு யோசித்தேன். சரி ஓகே அப்படின்னு நான் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதுக்கு அடுத்து நான் மேப்ளைனோட லாங் லாஸ்டிங் மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தான் வந்து அப்ளை பண்ணேன் லாஸ்ட்டாக. ஸோ ஹேரை வந்து நான் அப்படி தான் விட்டேன், ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹேர் தான் விட்டேன். நான் வந்துட்டு இந்த டைம் வந்து ஹேரை வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஹேர் கட் நான் எப்படி பண்ணேன் அந்த மாதிரி வீடியோ வேணும்னா நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் எப்படி ஹேர் கட் பண்ணேன், என்னோட ஹேர் கட் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா லிப்ஸ்டிக் வந்து மாற்றுறேன்னு. ஸோ நான் லிப்ஸ்டிக்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் என் லிப்ஸ்டிக் எடுத்ததும் பாருங்கள் நமக்கு ஃபேஸே வந்து அவ்வளோ டல் ஆகிடும். உங்களுக்கு அந்த ரெட் கொடுக்குற பிரைட்னஸ் வேறு எந்த லிப்ஸ்டிக்கும் கொடுக்காது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ பிரைட்டாக அந்த என்னோடய ஃபேஸ் வந்து டல் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் நான் வந்து ஒரு நியூட் லிப் லைனர் வந்து எடுக்கிறேன். ஸோ லிப் லைனர் எடுத்த பிறகு ஸோ அதே மாதிரி நான் ஒரு மெப்ளைனோட ஒரு நியூட் லிப்ஸ்டிக் தான் வந்து எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லிப்ஸ்டிக். ஸோ போட்டப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோவா எனக்கு சூட் ஆகலை. ஸோ என்ன பண்ணேன், திரும்ப மெப்ளைனோட ஒரு லிப் க்ரையான் வந்து எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தேன். இது ஓகே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இந்த ஒரு லுக்குக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ரெட்டு விட மனசே வரல. ஸோ நான் அகைன் என்ன பண்ணேன், ரெட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெட்டு போட்டது இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ரெட்டு போட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் அந்த நான் முன்னாடி யூஸ் பண்ணப்போ அந்த ஒரு பிரைட்னஸ் இல்லை பாருங்கள், கொஞ்சம் சட்டில் ஆகிடுச்சுல. ஸோ இந்த ஒரு லிப் ஷேட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லிப்ஸ்டிக் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான கலர்ஸ் நல்லாவே வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் மாதிரியான டைப்பில் இது வந்து கொஞ்சம் மாடர்ன் அவுட்ஃபிட் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ரிங் வந்து போட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா இல்லை ஏதாச்சும் மாற்றணுமா ஏதாச்சும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாட்டா.